Hi, welcome to the squad. This is Kodayo. And இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த MongoDB சீரீஸ். ஸோ நம்ம MERN ஸ்டாக் வந்து கவர் பண்ணுறதா இருந்தோம் இல்லையா? ஸோ பேசிக்கான வெப் டெவலப்மெண்ட் HTML, CSS, JavaScript எல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் ரியாக்டும் பார்த்துட்டோம். இப்போ வந்து பேக் எண்டுக்காக போகணும். ஸோ பேக் எண்டில் இப்போ நம்ம Node.js பார்க்க போகிறோம். பட் Node.jsக்கு முன்னாடி MongoDB பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம Node.js கவர் பண்ணுறப்ப Node.jsம் MongoDBயும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அண்ட் அது லைக் Node.js பேக்எண்ட்லேருந்து அந்த MongoDBக்கு வந்து டேட்டா அனுப்புறதும் அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சேர்த்து நம்மளால் பார்த்துட முடியும். ஸோ அதனால் MongoDB முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் Node.js வந்து போகலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பெட்டர் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது. அது ஒரு ப்ரீரெக்விசிட்டாக வைக்க வேணாம். நம்ம இதில் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்தே படிக்கலாம். இந்த வீடியோவில் MongoDBனா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அந்த இன்ஸ்டாலேஷன் அதர் ஸ்டஃப் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம். MongoDBனா என்னங்கிறதே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா MongoDB வந்து இஸ் குவைட் லாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு நார்மலாக இருக்கிற SQL கம்பேர் பண்ணுறப்ப MongoDB வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ MongoDB சரியா? இந்த MongoDBயில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து NoSQL அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுது. ஓகேவா? இது வந்து ஒரு NoSQL டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த NoSQLனா என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு. NoSQLனா என்ன? NoSQL அப்படின்னா நாட் ஒன்லி SQL. இதுதான் வந்து NoSQLோட எக்ஸ்பான்ஷன். ஓகே, NoSQL அப்படின்னா நாட் ஒன்லி SQL, அதாவது SQL மட்டும் இல்லை அப்படிங்கிறது, SQLக்கும் மேலே, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நாட் ஒன்லி SQL அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த NoSQL வந்து எப்படி வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்பெல்லிங் என்னன்னு பார்க்குறேன். RUCTERED நினைக்கிறேன். ஓகே, அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து இது யூஸ் பண்ணுது. ஸோ இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன அப்படிங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாட் ஒன்லி SQL, இது அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான டேட்டா வந்து இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இப்போ நார்மலாக ஒரு SQL எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டேபிள் இருக்க போகுது. அந்த டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பட் NoSQL பார்த்தோம்னா இந்த கான்செப்ட்லாம் கிடையாது. இது கதையே வேற. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இது வந்து எப்படி இதில் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிலவெண்ட் டேட்டா எல்லாத்தையும் கம்பைண்டாக ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகேவா? ரிலவெண்ட் டேட்டா எல்லாத்தையும் கம்பைண்டாக ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு MySQL டேட்டா பேஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டேபிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பீங்க. அண்ட் இதிலிருந்து அதுக்கு தேவையான இன்னொரு டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபாரின் கீ அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. சரியா? இந்த யூசர் டேபிளில் யூசர் ஐடி, அப்புறம் யூசர் நேமு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிள் வச்சுருக்கேன். இந்த கோர்ஸ் டேபிளில் வந்து இதில் கோர்ஸோட ஐடி, அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து எத்தனை கிரெடிட்ஸ் அந்த கோர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும், அண்ட் அதோட கோர்ஸோட டியூரேஷன் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தனி டேபிளில் இருக்கும் நார்மலாக நம்ம ஒரு நார்மல் SQL பார்க்குறப்ப. அண்ட் இந்த யூசர் என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து கோர்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கீ வச்சிங்கன்னா அந்த கோர்ஸ் ஐடி வேல்யூ என்னவோ அதை வச்சு நீங்கள் இந்த டேபிள்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு ஜாயினோ அல்லது வேற ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த யூசருக்கு ரிலவெண்ட்டான டேட்டா அந்த கோர்ஸ் டேட்டா, அவர் என்ன கோர்ஸ் எடுத்திருக்காருங்கிறது. பட் அது வந்து தனித்தனியாக தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஒரு நார்மலான டேட்டா பேஸில். ஓகே, அதாவது நார்மலான டேட்டா பேஸ்னால் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா RDBMS அப்படின்னு சொல்லுவோம்.
RDBMS அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMSன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். பட் MongoDBயில் இப்படி கிடையாது, வேற ஒரு ஸ்டைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து NoSQLனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இது 3 தான் வந்து NoSQL டிஃபைன் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ். NoSQLனா நாட் ஒன்லி SQL, அண்ட் இது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து அலோவ் பண்ணும். அண்ட் ரிலவெண்ட் டேட்டாவை வந்து நம்ம கம்பைண்டாக ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ முதல்ல இந்த ரிலவெண்ட் டேட்டாவை கம்பைண்டாக எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு நார்மலான RDBMSல டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் இந்த NoSQL வர்றப்ப நம்ம வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஃபார்மேட் பேர் என்ன அப்படின்னா BSON. ஓகே, BSONங்கிற கேட்குறப்போ உங்களுக்கு வந்து இது JSON மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா இது வெரி சிமிலர் டு JSON. BSON அப்படின்னா இட்ஸ் பைனரி JSON. பைனரி JSON தான் வந்து BSON அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல JSONனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். JSON அப்படின்னா JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். JavaScriptல ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு நோட்டேஷனில் எழுதினீங்கன்னா அது JSON அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் கோர்ஸோ அல்லது வேறு ஏதோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து JSON இன்புட்டாக வாங்கி அதை வந்து தான் நம்ம ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ரலாக சிம்பிளர் டேர்ம்ஸ் இது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். பைத்தானில் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த டிக்ஷனரி மாதிரி இருக்கும். பேசிக்காக கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா? ஸோ கீ வேல்யூ பேராக செட்டாக இருக்கிறது தான் வந்து இந்த JSON. அந்த JSON மாதிரியே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து BSON அப்படின்னா பைனரி JSON. ஸோ அந்த JSON ஃபார்மேட்லேயே தான் இருக்கும், பட் அதை பைனரியாக ஸ்டோர் பண்ணும். இது பைனரியாக எதுக்காக ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா, பைனரியாக ஸ்டோர் பண்ணுறது மூலமாக இதால் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியுது. நார்மல் JSON-ஆக ஹேண்டில் பண்ணுறதை விட இந்த BSON-ல இருக்கிறப்ப அது கூட கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியுது. அதனால தான் இந்த BSON அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க. சரி, இப்போ NoSQLனா என்னன்னு பார்த்துட்டோம். அதில் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரிலவெண்ட் டேட்டாவை கம்பைண்டாக ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஃபாரின் கீ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? யூசரோட டேட்டா அப்புறம் இந்த கோர்ஸோட டேட்டா அது ரெண்டு தனித்தனி டேபிள் இருக்குது அண்ட் ஒரு ஃபாரின் கீ வச்சு லிங்க் ஆயிருக்குன்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அதுக்கு பதிலாக இப்போ வந்து இது யூசர் ஐடி இருக்குது, யூசர் நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே JSON ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளேயே வந்து நான் என்ன பண்ணலாம், கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டே என்னால் இங்கே உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வச்சுக்கலாம். ஓகே, கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேமு, கோர்ஸோட டியூரேஷன், இது எல்லாமே இந்த கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சுருக்கேன். கோர்ஸும் வந்து ஒரு JavaScript ஆப்ஜெக்ட் மாதிரி தான். அண்ட் அந்த ஆப்ஜெக்டே வந்து இந்த யூசர் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த யூசர் ஆப்ஜெக்ட்குள்ளேயே எம்பெட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி இந்த யூசர் ஆப்ஜெக்ட்குள்ளேயே நம்ம கோர்ஸ் ஆப்ஜெக்டையும் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸுங்கிறது தான் வந்து இங்கே நம்மளுக்கு ரிலவெண்ட்டான டேட்டா, இந்த யூசருக்கு ரிலேட்டடான டேட்டா அதையும் வந்து நம்ம இந்த யூசரோட சேர்த்தே வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ரிலவெண்ட் டேட்டாவை கம்பைண்டாக ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே வந்து ஒரு NoSQL-க்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து NoSQL-க்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் MongoDB வந்து ஒரு NoSQL டேட்டாபேஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி வேறு சில NoSQL டேட்டாபேஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து Firebase எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். Firebaseம் இஸ் ரியலி பாப்புலர். இட்ஸ் பேக்ட் பை கூகுள். அண்ட் அதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. இன்னும் நிறைய DynamoDB அது இதுன்னு சொல்லிட்டு வேறு நிறைய NoSQL டேட்டாபேஸ் வந்து இருக்குது. பட் MongoDB இஸ் ரியலி பாப்புலர். ஓகே, பயங்கரமாக பாப்புலர் அமாங் ஹியூஜ் கம்பெனிஸ். ஓகே, ரொம்ப பெரிய சைஸ் கம்பெனிஸில் கூட MongoDB யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகிறீங்கன்னா உங்களுக்கு MongoDBங்கிறது எசென்ஷியலாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா Firebase வந்து மோஸ்ட்லி இண்டி டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இண்டி டெவலப்பர்ஸ்னால் ஒரு ஸ்மால் டு மீடியம் சைஸ் டெவலப்பர்ஸ் தனியாகவோ அல்லது ஒரு வெரி ஸ்மால் டீமோட ஒர்க் பண்ணுறப்ப Firebase யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட்
ஒரு பெரிய சைஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா பை டிஃபால்ட்டே அவங்க மாங்கோடிபிக்கு தான் வந்து மோஸ்ட்லி போகிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸில் இதுதான் வந்து நடக்குது. ஓகே. அண்ட் மாங்கோடிபி பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நிறைய ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை உங்களால் மாங்கோடிபியில் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நார்மலாக ஒரு ஆர்டிபிஎம்எஸை வச்சு நம்ம ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதை விட மாங்கோடிபியால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். அது எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் கடைசியாக வரேன். பட் இதுவும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாங்கோடிபி கேன் ஹேண்டில் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. சரி, இப்போ மாங்கோடிபிக்கு ஒரு லைட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். NoSQLக்கு ஒரு லைட்டான இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ ஒரு NoSQL டேட்டா பேஸ்க்கும் ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும், ஒரு அனாலஜியோட அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து RDBMS இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். RDBMSன்னு சொல்கிறேன், நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறேன். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் MySQL எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு RDBMS தான். ஸோ நீங்கள் RDBMSங்கிற வார்த்தையை பார்த்து கொஞ்சம் இன்னும் தயங்க வேண்டாம். ஸோ இங்கே வந்து மாங்கோடிபி இருக்குது. ஓகே, ஆர் NoSQLன்னு கூட வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஒரு நார்மலான ரிலேஷனல் டேட்டா பேஸில் வந்து நம்ம டேட்டாவை எப்படி ஒரு ரோ ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போமா? ஓகேவா? ஒரு ரோ, அப்போ ஒரு டேபிள் எடுக்கிறீங்க. அந்த டேபிளில் இப்போ லெட் சே இது வந்து யூசர் டேபிள் அப்படின்னா, இதில் வந்து மொதல் ரோவை வந்து ஹெட்டர்னு நீங்கள் விட்டுக்கிட்டிங்கன்னா, ரெண்டாவது ரோவில் வந்து யூசர் ஐடி, யூசர் நேம் வந்து கோம்ஸ் அப்படின்னு இருக்குது. அண்ட் யூசரோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா இப்போ 2000 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். யூசரோட ஏஜ் வந்து 24. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரோ ஃபார்மேட்டில் நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஒரு பர்டிகுலர் ரோ வந்து ஒரு யூசரோட டேட்டாவாக ஸ்டோர் ஆகிருக்கு. பட் அதே இது மாங்கோடிபியில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ரோ அப்படின்னு சொல்ல மாட்டோம், டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே ரோவாக இருக்கிறது இங்கே டாக்குமெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே இது நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஐடி அப்படின்னு போட்டு அது அந்த கீ வேல்யூ பேர் தானே யூஐடி 1. அதே மாதிரி யூசர் நேம் வந்து கோம்ஸ், அதுக்கப்புறம் இயர் வந்து 2000. நம்ம எக்ஸாக்டான சின்டாக்ஸ்லாம் பார்க்கல, அது நம்ம மாங்கோடிபி ஆக்சுவலாக அதில் queries எழுதுறதோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதோ அது பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏஜ் அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தமாக சேர்த்துட்டு இதை நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு யூசரோட பர்டிகுலர் யூசரோட டேட்டா வந்து நம்ம RDBMSல ரோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இங்கே அதை வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மல்டிபிள் ரோஸ், ஒரு எல்லா ரோஸையும் சேர்த்து அதை வந்து நம்ம இங்கே டேபிள் அப்படின்னு சொல்லுவோமா? ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக இங்கே வந்து கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரோ. இதை மாதிரி நிறைய ரோஸ் வந்து இருக்கும். இந்த டேபிளில் ஒரு யூசரோட டேட்டா மாதிரி 100 யூசர் இருக்காங்கன்னா 100 யூசர்ஸோட டேட்டாவும் சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு யூசரோட டேட்டா ஒரு டாக்குமெண்ட், அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூசர்ஸோட டாக்குமெண்ட்ஸை சேர்த்து கலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. NoSQLல கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? இங்கேயும் வந்து அதை டேட்டா பேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து டேபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம். பட் அது அந்த வேர்ட் வந்து டேட்டா பேஸ் தான். பட் டேபிள்ஸ்க்கு பதிலாக இங்கே கலெக்ஷன், ரோஸ்க்கு பதிலாக இங்கே டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அண்ட் இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டேபிள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப இதில் வந்து ஃபிக்ஸ்டான ஒரு ஸ்கீமா இருக்கும். நம்ம வந்து நீங்கள் காலேஜில் வந்து DBMSன்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஸ்கீமா டயக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று வரைஞ்சிருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் அப்படின்னா அந்த டேபிளுக்கு இதெல்லாம் தான் காலம்ஸு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் ஆயிரு. இப்போ இந்த டேபிளே பார்த்தீங்கன்னா இது யூசர் ஐடிங்கிற காலம், இது யூசர் நேமுங்கிற காலம், அதுக்கப்புறம் இது இயர் அப்படிங்கிற காலம், இது வந்து ஏஜ் அப்படிங்கிற காலம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம டிட்டர்மைண்டாக ஒரு ஸ்கீமா வச்சிடறோம். இந்த டேபிளில் இதெல்லாம் தான் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீமாவோட இருக்கும். பட் இதே இது மாங்கோடிபி ஆர் NoSQLல பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபிக்ஸ்டு ஸ்கீமாவே கிடையாது. நோ ஃபிக்ஸ்டு ஸ்கீமான்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ளெக்சிபிள்னு கூட சொல்லிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் பேசிக்காக அதுக்கு என்ன அர்த்தம்னா,
இப்ப இந்த டேபிள்ல இருக்கிறப்ப ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நீங்க சொல்லிருவீங்க. எனக்கு இத்தன காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால அத்தன காலம்ஸ் தான் வந்து அதில கிரியேட் பண்ண அத்தன காலம்ஸ்க்கு தான் டேட்டா என்டர் பண்ண முடியும். பட் NoSQLல பார்த்தீங்கன்னா, ரோக்கு 5 காலம் இருக்கலாம். 2வது ரோக்கு 8 காலம் இருக்கலாம். ஆர் இங்க அத ரோன்னு சொல்ல மாட்டோம். டாக்குமெண்ட்ன்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் யூசரோட டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து 5 காலம் இருக்கலாம். 2வது யூசரோட டாக்குமெண்ட்ல 8 காலம் இருக்கலாம். ஸோ லெட் அஸ் சே ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறது ஒண்ணும், இல்ல கோர்ஸ் அப்படின்னோ, எக்ஸ்ட்ராவா நான் வந்து அ யூனோ வேற வேற டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கீ வேல்யூ பேர்ஸ் தானே. ஸோ பீசனுக்கும் 2வது பீசனுக்கும் வந்து எதுவும் சிமிலாரிட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. டாக்குமெண்ட்டுக்கும் 2வது டாக்குமெண்ட்டுக்கும் சிமிலாரிட்டி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ரிக்ட்டா அந்த ஸ்கீமாவ ஃபாலோ பண்ணும். இப்ப ரோல வந்து நான் 5 காலம் வச்சுட்டேன். 2வது ரோல வந்து 7 காலம் வச்சுக்கலாமா? இந்த யூசருக்கு நான் 7 டேட்டா பாயிண்ட்ஸ் வாங்கி 7 காலம் வச்சுக்கலாம்னா, தட் இஸ் நாட் பாசிபிள் வித் RDBMS. பட் MongoDBலயும் NoSQL இன் ஜெனரல் NoSQLல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீமா கிடையாது. உங்களால அத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ RDBMS பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போறப்ப நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி படிப்பீங்க. அதுல வந்து 1 நார்மல் ஃபார்ம், 2 நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இதா போகும். டேட்டாவ பிரிச்சு ஒரு ரிடண்டன்சி அவாய்ட் பண்றதுக்காக டேட்டாவ வேற வேற டேபிளா பிரிச்சு வைப்பாங்க. அண்ட் அந்த கான்செப்ட் வந்து NoSQLல யூஸ் பண்ண மாட்டோம். NoSQLல வந்து இங்க ரிலவென்ட் டேட்டாவ கம்பைன்டா ஸ்டோர் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ரிலவென்ட் டேட்டாவ கம்பைனா ஸ்டோர் பண்றோம்னா, அந்த யூசரோட கோர்ஸஸோட டேட்டா வந்து அந்த ஆப்ஜெக்ட்டே வந்து யூசர் ஆப்ஜெக்ட்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ அந்த மாரி நம்ம பண்றோம். அப்ப நார்மலைசேஷன்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்க இடமே கிடையாது NoSQLல. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவ MongoDB ஹேண்டில் பண்ணும். பெட்டர் தேன் நார்மல் RDBMS அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஷ்ரேடிங். ஓகே. ஷ்ரேடிங்னா என்னன்னா, இப்ப லெட் அஸ் சே நம்மள்ட்ட வந்து ஒரு நெறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்ப இது வந்து ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 ரெக்கார்ட்ஸையும் வரிசையா நான் ஒரே அடுக்கா அடுக்கி வச்சிருக்கேன். அப்படி இருக்குங்கிற பட்சத்துல, எனக்கு இதுல வந்து லெட் அஸ் சே 800வது ரெக்கார்ட் எடுக்கணும். 800த் ரெக்கார்ட் எடுக்கணும் அப்படின்னா, அதுல நான் ஒண்ணொண்ணா போயிட்டு 800த் ரெக்கார்ட எடுத்துட்டு வரணும். ஓகே. ஆனா இதே இது இப்ப நான் வந்து இந்த 10,000 டாக்குமெண்ட்ஸ இப்படி ஒரே ஸ்டாக்கா வைக்காம, ஸ்டாக்ல 1000 டாக்குமெண்ட்ஸ், 2வது ஸ்டாக்ல 1000 டாக்குமெண்ட்ஸ், 3வது ஸ்டாக்ல 1000 டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 10 ஸ்டாக்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 to 1000 ஓகேவா? அண்ட் இந்த 2வது இது வந்து 1001 to 2000 ஓகே. அதுக்கப்புறம் இந்த 3வது ஸ்டாக் வந்து 2001 to 3000 இந்த மாரி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி நான் வந்து 10 ஸ்டாக் வச்சிருக்கேன். ஓகே. கடைசி ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 9001 to 10,000 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்டாக்கா வைக்காம 10 ஸ்டாக்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னா, இப்ப அவங்க 800த் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் இந்த மித்த ஸ்டாக் எல்லாம் தேட வேண்டாம். இந்த ஸ்டாக்ல தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ டைரக்ட்டா வந்து இந்த ஸ்டாக்ல மட்டும் தேடி நான் எடுத்துட்டு போய்ப்பேன். ஓகே. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும்னா, இப்ப லெட் அஸ் சே வந்து நான் 7892 ரெக்கார்ட் எனக்கு வேணும்னா, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு, இந்த 7001 to 8000 ஒரு ஸ்டாக் இருக்கும். இங்க நடுவுல சம்வேர் இன் பிட்வீன் அந்த மாரி ஒரு ஸ்டாக் இருக்க போது, அந்த ஸ்டாக்ல மட்டும் தேடுனா போதும். ஸோ நீங்க 10,000 ரெக்கார்டும் தேடுற இடத்துல 1000 ரெக்கார்ட தேடி அதிலிருந்து ஒரு ரெக்கார்ட மட்டும் தான் எடுக்க போறீங்க. ஸோ இது வந்து சிக்னிஃபிகன்ட்டா உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணி குடுக்கும். இந்த கான்செப்ட்க்கு பேரு தான் ஷ்ரேடிங். அண்ட் இதுல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் இதையும் வந்து ஷ்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பேசிக்கா என்னன்னா ஸ்கேலிங்க்கு யூஸ் ஆகும். ஓகே. ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹாரிசான்டல் ஸ்கேலிங். நீங்க வந்து சிஸ்டம் டிசைன்லாம் படிச்சீங்க அப்படின்னா, அதுல வந்து வெர்டிகல் ஸ்கேலிங், ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கேலிங் தான் இது. டேட்டா வந்து ரொம்ப ஹியூஜா ஆகுறப்ப ஒரேடியா ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அமாங் சர்வர்ஸ். இது எல்லாத்தையும் மல்டிபிள் சர்வர்ஸ்ல பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டேட்டாவ. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த ரிட்ரைவல் வந்து பயங்கர வேகமா இருக்கும். ஓகேவா?
இதுக்கு பேர் தான் ஷ்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹரிசான்டல் ஸ்கேலிங்கில் வருது. இது மூலமாக மாங்கோடிபியால் உங்களால் வேகமாக எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் இதை வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷ்ரேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் சொன்னேன், அந்த 10,000 ரெக்கார்டு அப்படின்னா இத்தனாவது ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறேன், அதெல்லாம் வந்து இந்த கீ, அந்த கீயை வச்சு அது நம்மளுக்கு டேட்டாவை எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ஷ்ரேடிங். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு பேர்லேயே இருக்குது, தெரியுதா? ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஷேடட் டாக்குமெண்ட்ஸ்க்கு காப்பீஸ் கிரியேட் பண்ணி வைக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஃபால்ட் டாலரன்ஸ்க்காக. ஃபால்ட் டாலரன்ஸ்னா என்ன? இப்போ சப்போஸ் ஒரு சர்வர் டவுன் ஆகிடுச்சோ, இல்லை ஒரு சர்வர் ஆக்சபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு காப்பீஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த ஒரு ஃபால்ட்டி சர்வரை கூட நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ ஸ்டோரேஜில் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறோம்ல, அந்த மாதிரின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ரெய்ட் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு சிமிலர் டு தேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக ஃபால்ட் டாலரன்ஸ் ஒரு சர்வரில் மேல் ஃபங்க்ஷன் ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதுக்கு இன்னொரு காப்பி இருக்கிறப்ப நம்மளால் ஈஸியாக டீல் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ட் டாலரன்ஸ்க்காக. ஷ்ரேடிங் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக, ஹரிசான்டல் ஸ்கேலிங். இது ரெண்டுமே வந்து மாங்கோடிபியில் அந்த டிபியோட சைஸ் பெருசாக இந்த ரெண்டுமே வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. பை டிஃபால்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காது, இந்த ஆக்டிவேட் ஆயிருக்காது இந்த ரெண்டுமே வந்து. பட் நம்மளோட டிபி பெருசாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் மாங்கோடிபியை பொறுத்த வரைக்கும். சரி, இவ்வளோ நேரம் வந்து மாங்கோடிபியோட பெருமையாக பற்றி பேசியிருக்கே. அப்போ ஆர்டிபிஎம்எஸை விட மாங்கோடிபி தான் பெஸ்ட்டா? ஆர்டிபிஎம்எஸ்க்கு ஒரு பிரோஜனமும் இல்லையா? மாங்கோடிபிக்கு எதுவும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மாங்கோடிபிக்கும் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து அந்த நார்மலைசேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? நார்மலைசேஷன் வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்குது, இங்கே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்கே தான் வந்து பிரச்சனை. நார்மலைசேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரிடண்டன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சேம் டேட்டாவை மல்டிபிள் டைம்ஸ் திரும்ப வைக்காமல் அதுக்குன்னு தனியாக டேபிளில் போட்டு ஃபாரின் கீயை வச்சு லிங்க் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா ரெப்ளிகேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது. டூப்ளிகேட் டேட்டா வந்து திரும்ப என்டர் ஆயிருக்காது. ஆனால் மாங்கோடிபியில் அந்த கான்செப்டே கிடையாது. அதனால் மாங்கோடிபியில் ரொம்ப நிறைய ஸ்டோரேஜ் யூஸ் ஆகும். ஒரு நார்மல் ஆர்டிபிஎம்எஸை கம்பேர் பண்ணுறப்ப சேம் டேட்டாவை நீங்கள் மாங்கோடிபியிலோ ஆர் எனி நோஎஸ்கியூஎல் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் வைக்கிறப்ப இதுக்கு நிறைய டேட்டா வந்து செலவாகும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும் டு ஸ்டோர் த சேம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இதுதான் வந்து மாங்கோடிபியில் இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். மற்றபடி மாங்கோடிபி இஸ் பெட்டர். ரீசெண்டாக இப்போ நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால தான். ஃபைன். நீங்கள் மெர்ன் ஸ்டாக் படிக்கிறீங்க அப்படின்னா மெர்ன் ஸ்டாக்கை விடுங்களேன், நீங்கள் எந்த ஸ்டாக் போட்டாலும் எந்த கம்பெனிக்கு உள்ளே போகிறாங்கனாலும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ரோல் அசைன் பண்ணுறாங்கன்னா மாங்கோடிபி இஸ் ரியலி நெசசரி. ஸோ இந்த கோர்ஸில் அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம ஃபர்தராக மாங்கோடிபி பற்றி நிறைய கற்றுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கோர்ஸை முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்குது ஆக்சுவலி இந்த கோர்ஸுக்கு. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்கிற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் பெட்டர். அப்படி இல்லைன்னா மாங்கோடிபியை ஃபஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கான அவசியமே இல்லை இல்லையா? ஸோ ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கோங்க. ஜாவா ஆர் C++ ஆர் பைத்தான் ஆர் ஈவன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார் தட் மேட்டர், எனிதிங் இஸ் ஃபைன். பட் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றின ஒரு ஐடியா இருந்தால் மட்டுமே இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இவ்வளோதான், இதுதான் மாங்கோடிபிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். இது ஒரு தியரியான கிளாஸ் தான் எனக்கு புரியுது. அண்ட் இது வந்து சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய காலேஜஸ்லேயே இப்போ சிலபஸில் மாங்கோடிபி இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்களாலே மாங்கோடிபி கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவிலேருந்து ப்ராக்டிக்கலாக கோட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தரா.